Hello friends, welcome back to my channel 5 minutes tech. இது யூடியூபர்ஸுக்கான ஒரு வீடியோ, நாலாவது வீடியோ. ஏற்கனவே மூணாவது வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் யூடியூப் ஏர்னிங்ஸை வெளியில் சொல்லலாமா கூடாதா, அதில் எதுவும் ஆட்சன்ஸ் பாலிசி இருக்கா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்கள் யூடியூப் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி எழுதுறது, ஆப்டிமைஸ்டாக எப்படி எழுதுறது, அது மூலமாக சர்ச் டிராஃபிக்கை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள் நண்பர்களே. இப்போ நீங்கள் புது யூடியூபராக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். இப்போ எப்படி நீங்கள் வந்து ரீச் ஆகணும் அப்படின்னா, உங்கள் டிஸ்கிரிப்ஷன் மூலமாக தான் ரீச் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் 4000 வாட்ச் ஹவர்ஸ் சீக்கிரம் ரீச் ஆகணும் அப்படின்னா, கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனை நல்லா ஆப்டிமைஸ் பண்ணி எழுதுங்க. இப்போ ஒரு வீடியோ தயாரிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த வீடியோவில் நீங்கள் ஒரு 5 நிமிஷமோ அல்லது 10 நிமிஷமோ பேசுகிறீங்க. அதில் நீங்கள் சொல்ல வேண்டிய விஷயத்தை சுருக்கமாக நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் எழுதலாம். மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இங்கிலீஷை வந்து யூஸ் பண்ணுங்கள். இங்கிலீஷை யூஸ் பண்ணிங்கன்னா தான் சர்ச்சில் வரும். நீங்கள் தமிழில் சேனல் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரெண்டையும் கலந்து எழுதுங்க. இங்கிலீஷில் உங்களுக்கு எழுத தெரிலனாலும் அந்த வேர்ட்ஸ், சில முக்கியமான வேர்ட்ஸ் அதெல்லாம் வந்து நீங்கள் இங்கிலீஷில் எழுதுங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு சமையல் சேனல் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் வெங்காயம் வருதுன்னா அந்த இடத்துல ஆனியன்ஸ் அப்படின்னு எழுதுங்க. இது மாதிரி எழுதும்போது பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய சர்ச் டிராஃபிக் இன்க்ரீஸ் ஆகும். ஒவ்வொரு வீடியோவுக்கும் யூனிக்காக ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதுங்க. இப்போ ஒரு வீடியோவில் ஒரு டிஸ்கிரிப்ஷன் எழுதிருக்கீங்க அப்படின்னா, அடுத்த வீடியோவுக்கு டிஸ்கிரிப்ஷன் எழுதும்போது பழைய டிஸ்கிரிப்ஷன் எடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணி அதில் வந்து ஆல்ட்ரேஷன் பண்ணி எழுத வேண்டாம். தனித்தனியாக வந்து நீங்களாகவே யூனிக்காக எழுதுங்க. ஒரு 4 லைன் அல்லது 5 லைன் இருந்தால் கூட போதும், ஆனால் யூனிக்காக இருக்கணும். இப்போ 4 லைன் 5 லைன் மட்டும் இருக்குன்னா ஒரு லிங்க் அல்லது 2 லிங்க் மட்டும் உள்ளே வைங்க. நிறைய லிங்க் வச்சிங்கன்னா அது வந்து பார்க்கவே நல்லா இருக்காது. சர்ச்லேயும் வந்து உங்களுக்கு வந்து வர்றது வந்து கஷ்டமாக இருக்கும். யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் அல்காரத்தை வந்து அடிக்கடி மாற்ற மாட்டாங்க. கூகுளில் மாதிரி கூகுள் சர்ச் மாதிரி மாற்ற மாட்டாங்க. இருந்தாலும் என்றைக்கு மாற்றுவாங்கன்னு தெரியாது. திடீர்னு ஒரு அப்டேட் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் யூனிக்காக டிஸ்கிரிப்ஷன் எழுதினா மட்டும்தான் சர்ச்சில் நிற்க முடியும். பொதுவாக பார்த்தீங்கன்னா யூசர்ஸ் யாரும் வந்து டிஸ்கிரிப்ஷனை வந்து அதிக நேரம் படிக்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வீடியோ இருக்குது, வீடியோவை வந்து பார்த்துட்டு அதிலிருந்து தான் தெரிஞ்சுக்குவாங்க. அதனால் டிஸ்கிரிப்ஷனை வந்து கொஞ்சம் நல்லா ஆப்டிமைஸ்டாக எழுதுங்க. ஆப்டிமைஸ்டாக இது மாதிரி எழுதும்போது சர்ச் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகும். சர்ச் இன்க்ரீஸ் ஆனால் சப்ஸ்கிரைபர்ஸ் வேகமாக உங்களுக்கு சேரும். அதனால் நீங்கள் வாட்ச் டைமையும் வேகமாக இன்க்ரீஸ் பண்ணலாம். சீக்கிரமாக அந்த எலிஜிபிலிட்டி கண்டிஷனை மீட் பண்ணலாம். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம வீடியோவில் இணைந்திருங்க. இந்த வீடியோவை மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், பாய்.